கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்களோட இருக்குது. சங்கீதம் 84:5 பார்த்தீங்கன்னா, கர்த்தரில் பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள்னு சொல்லுது. கர்த்தரில் பலன் கொள்ளணுங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு என் உடம்பு தெம்பு இவ்வளவு, எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னோட இருக்குது, கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு இருக்குது, கர்த்தருடைய தயவு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கர்த்தரில் பலன் கொள்ளணும். நல்ல ஜெபத்தில் தரித்து இருக்கணும். நல்ல வேதத்தை வாசித்து நல்ல மனசில் வேதம் நிரம்பி இருக்கணும் நம்ம உள்ளம். அது பெரிய ஸ்ட்ரென்த்து, உண்மையான ஸ்ட்ரென்த்து, அழியாத ஸ்ட்ரென்த்து, உண்மையான பலம். அதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அந்த மக்கள் கூட்டம்லாம் விலகி போயிடும், சரீர பலம்லாம் போயிடும், பண காசெல்லாம் போயிடும். கர்த்தர் பலன் கொடுக்குறாரு பாருங்க, அது நிலச்சி நிற்கும். எத்தனையோ இடத்துலலாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை, அப்படியே பரிதாபமாக நின்றுருக்கிறேன். என்னை பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்கும். நம்மளை யாருமே கவனிக்க ஆள் இல்லை, நம்ம நிற்கிறோமே, நம்ம ஒன்றுமே வழியை தெரியலேன்னு நிற்பேன். என்ன பண்ணுறதே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு வழி வரும், திடீர்னு கர்த்தர் ஒரு சத்தம் கொடுப்பாரு, இல்லை யாரோ ஒருத்தரை அனுப்புவார், சம்மந்தமே இருக்காத ஒருத்தர் வருவாங்க, அப்படியே கடந்து வந்துடுவோம். ஜெயிச்சு வந்திருக்கேன். இப்போலாம் நான் நினைக்கும் பொழுது, நம்ம சாதாரண ஒரு ஆள் நம்மளை போய் இவ்வளோ நேசிக்கிறாரு. நம்ம ஒன்றும் பெரிய சுத்தபத்தமான ஆள், பரிசுத்தமான ஆள்லாம் கிடையாது, நான் நல்லவன் கிடையாது, நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். இது அடிக்கடி நான் பல வருஷமாக என்னுடைய பிரசங்கங்களில், என் சபையில் சொல்லுவேன், எங்கள் ஜனங்களுக்கு சொல்லுவேன். என்ன நீங்கள் நல்லவன் நினைக்காதீங்க, நம்பாதீங்க, நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவரை பாருங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அப்போ நம்ம எங்கே பலன் கொள்ளணும்? நம்ம பலத்தில் இல்லை, அவருடைய பலத்தில் நம்ம காரியங்களை சாதிக்கணும். அவருடைய வசனங்களால் நம்ம இருதயம் நிரம்பி இருக்கணும், நம்ம வாழ்க்கை நிரம்பி இருக்கணும். கர்த்தர் உதவி செய்ய ஆரம்பித்தார்னு வச்சிங்களேன், அது வித்தியாசமான அனுபவங்க. அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். மனுஷன் உதவி வரும், கர்த்தர் மூலமாக மனுஷன் உதவி வரும். கர்த்தர் மூலமாக எங்கேருந்தோ ஒரு உதவி, ஒத்தாசை, வழி நடத்துதல் வரும். அதை அனுபவித்து பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் நன்மைகளின் நாயகன், அவர் உங்கள் கூட இருக்கிறாருங்க. நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடி யோசனை பண்ணுங்களேன். ஆண்டவரே முன்னாடி வாங்கன்னு கண்ணை மூடி சொல்லுங்களேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவர். அப்படி கண்ணை மூடி, ஆண்டவரே, இயேசுவே,